நம்ம இயேசு சாமியே. சரி, கை தட்டி அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கும் அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணலாமா? கை தட்டி சூப்பரா ஆடுறாங்க. நட்ட நடு ராத்திரியில எத்தனை மணி? 12 மணி இல்ல, அப்போ பிறந்தார் சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம டெய்லரிங் கிளாஸ்ல உள்ள அன்பான சகோதரிகள் முன்னால ஒரு அழகான பாட்டு, தாலாட்டு பாட்டு பாலருக்கு பாட போறாங்க. ஸோ அவங்களை கை தட்டி வரவேற்கலாமா? லெட்ஸ் வெல்கம். ஓகேவா? மனமே
நல்ல சூப்பரா பாடினாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க. நல்லா கை தட்டி மறுபடியும் அவங்க என்கரேஜ் பண்ணலாமா? ஓகே, அடுத்த நிகழ்வாக நம்ம டான்ஸ் ஒன்று பார்க்க போறோம். பிள்ளைகள் நல்லா கை தட்டி வர. சூப்பரான ஒரு டான்ஸ் நீங்க பாத்தீங்க. ஸோ நல்ல டான்ஸ் ஆடின ஒரு பாப்பாவுக்கு இந்த பரிசும், உற்சாகமா முன்னால் இருந்து இந்த ஒரே ஸ்டெப் போட்ட ஒரு பாப்பாவுக்கும் அந்த பாப்பாவை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்போதுமே குழந்தைகள் பார்ப்பதும் அவர்களை ரசிப்பதும் அவர்களை வளர்ப்பதும் மனித வாழ்க்கையில கிடைக்கிற பெரிய சந்தோஷம். சரியா? ரைட். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க, பிள்ளைங்களாம் கை தட்டுங்க. அதே போல பிள்ளைகளுக்கு அம்மா அப்பானா ரொம்ப ரொம்ப பாக்கியம். உங்களுக்கு அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க உயிரை கொடுத்து கூட அவங்களை காப்பாற்றுவாங்க. யார் காப்பாற்றுவா? அம்மா அப்பா. அம்மா அப்பாவுக்கு மட்டும் இங்கே ஒரு கை தட்டுக்கு பார்ப்போம். வெரி குட். சரி சரி. அதனால என்ன செய்ய போறோம் தெரியுமா? அந்த பாப்பாவுக்கு இந்த இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அவனுக்கு எழுந்து சூப்பரா டான்ஸ் பண்ணீங்க. வாங்க, உங்களுக்கு ஒரு கிராஸ் கொடுக்க போறேன். அந்த பாப்பா சாரி ஸோ ஒரு கிராஸ் செஞ்சிடலாமா? இந்த பாப்பாவுக்கு ஒரு சில்வர் செஞ்சு கொடுக்க போறேன். உங்க பேர் என்ன? கோமதி ரத்னா. என்ன படிக்கீங்க? ஓகே. நீங்க டான்ஸ் படிச்சிருக்கீங்களா? வீட்டில் டான்ஸ் படிச்சிருக்கீங்க. போவாங்களா? யாரு? நீங்க தானா? ஆமா. ஐயோ, இந்த பிள்ளைங்க ஆடினாங்களா இல்லையோ, நீங்க மூச்சு வரைக்கும் ஆடுறீங்க. மகிழ்ச்சி. சரி பாப்பா. சரி, நான் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய போய் நல்ல பாட்டு கதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்போ சின்ன பிள்ளைங்க கேட்பேன், உனக்கு இதை யாருமே ரொம்ப பிடிக்கும்னு கேட்பேன். அப்போ சின்ன பையங்க சொல்லுவான், சின்ன பிள்ளை சொல்லுவோம், ஒரு பிள்ளை சொல்லி எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன் உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு நிறைய பண்டை வாங்கிட்டு வருவாங்க, அதனால எங்கள் அப்பா பிடிக்குன்னு சொல்லுவோம். இன்னொரு தங்கச்சி சொன்னா உனக்கு யாரை பிடிக்கும்? இன்னொரு தம்பி சொன்னா உனக்கு யாரை பிடிக்கும் கேட்கும்போது அவன் சொன்னா எனக்கு எங்கள் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்டா? எங்கள் அம்மா என்னை அடித்தா கூட அப்பப்போ சாப்பாடு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கலாம். இன்னொரு தம்பிகிட்ட கேட்டேன், டேய் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவன் சொன்னான் எனக்கு என் ஃப்ரெண்டு தான் பிடிக்கும். ஏன்டா? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்தட்டி அவனை என் பக்கத்தில் உட்காந்து கொச்சன்னு பேசிக்கிட்டே இருப்பான், அதனால என் ஃப்ரெண்டு தான் பிடிக்கணும். ஆனால் இன்னொரு குட்டி பிள்ளைகிட்ட கேட்கும்போது அவன் சொன்ன பதில் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டேன். அவன் அப்படி இந்த ஸ்கர்ட் அப்படி பிடிச்சிட்டு எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அவர் சாக்லேட்டும் கொடுக்கல, ஒரு சோறும் கொடுக்கல, பண்டம் வாங்கிட்டு வரல, உனக்கு ஏன் இயேசுவை பிடிக்கும்னு கேட்டேன். நான் கேட்காமலே எனக்காக உயிரையே கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம கேட்காமலே நமக்காக உயிர் கொடுத்தது யாரு? ஜீசஸ். அதனால இந்த பாப்பாவுக்கு வாழ்நாள் முழுதும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த ஒரு சிலுவை செஞ்சு கொடுக்க போறேன். சரியா? அது நீங்களும் கூட செய்யலாம். அது ரொம்ப லேசு. எப்படி பாருங்க, இந்த பலூன் எப்படி இருக்குல்ல, இந்த பலூன் எடுத்துக்கிட்டு ஊதணும். இதில் கொஞ்சோண்டு இடம் விட்டுக்கணும். நம்ம மணக்கும் போது காற்று அங்கே போகும் பார்த்தீங்களா, அதுக்காக. ஸோ என்ன செய்யணும்னா இதில் ஒரு ரவுண்டு மாதிரி வச்சுக்கணும். சரியா? இந்த ரவுண்டு எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா, இந்த லென்த் ஒன்று போல இருக்கும், இதில் கொஞ்சம் நீளம். அப்புறம் இந்த ஆடெல்லாம் அறுக்கும்போது கழுத்தை பிடிச்சி நெருப்பாங்களா கோழிலாம், அதே மாதிரி நெரிச்சிருக்கலாம். நெரிச்சாச்சுன்னா அழகான ஒரு கிராஸ் வந்து ஜோரா கை தட்டுக்கு பார்ப்போம். நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பா என்னம்மா. சரி, God bless you. ஓகே, ரைட். இப்போ ஒரு சூப்பரான பப்பட்டு நாடகம் வரப்போகுது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது பேர் பப்பட் ஸ்டேஜ். பப்பட்டு கூண்டு. கோழி கூண்டுக்குள்ள என்ன இருக்கும்? நீங்க யாரும் எல்லாம் பபிள் கம் போட்டு ஊட்டிட்டு வந்தீங்களா வீட்டில் சாப்பிட்டுட்டு? கோழி கூண்டுல என்ன இருக்கும்? மாட்டு கூண்டுல சரி, புறா கூண்டுல என்ன இருக்கும்? ஆனா இந்த கூண்டுல பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மைகள் நம்மோட பேசும். எது பாப்போமா? ஓகே. ஆனா நீங்க அதை பார்க்கணும்னா கை கட்டி உட்கார்ந்துருக்கணும். ரெடி?
சந்தோஷமாவே இல்ல. ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்னா நான் இருக்கிற மரத்துல ஒரு கண்ணங்கரேன்னு காக்கா 4 முட்டை போட்டிருக்கு. அது எனக்கு பிடிக்கல. அந்த முட்டையை உடைக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? தம்பி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்னடா அமைதியா இருக்கீங்க? சரி சரி, நான் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹைட்டா இருப்பான், அவனை நான் கூட்டு வந்து அந்த மரத்துல இந்த முட்டையை எடுத்து டொம்முன்னு போட்டு உடைக்க போறேன். அதுதான் எனக்கு ஹாப்பி. அந்த உடைச்சது பத்தில அவர் பேர் என்ன தெரியுமா? சிவிங்கி அண்ணா. சொல்லுங்க, சிவிங்கி அண்ணா. கூப்பிடுங்க என்னோட சேர்ந்து. ஏ சிவிங்கி அண்ணா. நீங்க எல்லாம் பேசவே மாட்டீங்களா? சீ 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 சீ. ஏ சிவிங்கி அண்ணா. இந்த வரே வரே. ஏ கிளி, என்ன பண்ற? சிவிங்கி அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உனக்கா? உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? சொல்லு, என்ன பண்ணணும்? சிவிங்கி அண்ணா, நான் இருக்கல மரம். ஆமா, அதுல ஒரு அண்டன் காக்கா. என்ன காக்கா? கருப்பு காக்கா. கருப்பு காக்கா? ஆமா, அந்த அண்டன் காக்கா இருக்கு. அது வந்து முட்டை போட்டுட்டு. சரி, அத நீங்க உடைக்க வரணும். வருவீங்களா? ஐயோ, என்ன நீ என்ன ஹெல்ப்னாலும் கேளு. ஆனா இந்த மாதிரி மத்தவங்க வாழ்க்கையில விளையாட கூடாது. அப்படி ஹெல்ப் எல்லாம் கேட்க கூடாது. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுக்காக இதெல்லாம் செய்யலாமா? தப்பு, அப்பெல்லாம் பண்ண கூடாது. சிவிங்க என்ன? அது சத்தமே எனக்கு பிடிக்கல. அது கத்துது. இதுவே உன்னை பார்த்து யாராவது இப்படி சொன்னா நல்லா இருக்குமா? கீ கீன்னு கத்துறது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொன்னா நீ ஏத்துக்குவியா? சிவிங்க, என் குரல் ரொம்ப அழகு தெரியுமா? அது நீ தான் அப்படி நினைச்சுக்கிற. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. காக்காவும் ரொம்ப அழகுதான், அதுவும் சூப்பரா கத்துறது தெரியுமா? சிவிங்க, நீங்க வர மாட்டீங்களா? கண்டிப்பா இந்த கெட்ட விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். சரி போங்க சிவிங்க அண்ணா. இது சிவிங்க அண்ணா, ஒரு சவிங்க அண்ணா. பெரும் பயந்தாங்குழி அண்ணா. அவரு வளர்த்தியா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. என் முட்டையை உடைக்கிற வரணும்ல, சரி ஹெல்ப் பண்ணவே மாட்டேக்காரு. சரி அவர் போட்டோம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரு மரத்துக்கு மரத்து தாவுவாரு. அவரை நான் கூட்டு வரட்டா? அவர் நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? தங்கி. என்னது? மங்கி இல்ல, சங்கி. ஏ சங்கி, சங்கி மாமா, சங்கி மாமா. ஏ சங்கி மாமா, சங்கி மாமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மாமா. என்ன ஹெல்ப் பண்ணணும்? சொல்லு 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 மாமா. நான் இருக்கிற கூட்டுல, சரி, ஒரு அந்த மரத்துல ஒரு அண்டகாக்கா இருக்கு. அது முட்டை போட்டிருக்கு. இந்த பாட்டி வடை சுட்ட கதையில வடைய திருண்ட காக்கா தானே? அந்த முட்டை பாத்தீங்கன்னா அது உடைக்கணும். வரீங்களா? என்ன சொன்ன? முட்டைய உடைக்கணும். வரீங்களா? எந்த முட்டைய? கோழி முட்டையவா? இல்ல, காக்கா முட்டைய. காக்கா முட்டையா? ஐயோ, வேணாம். அதுக்காக அப்படிலாம் செய்யக்கூடாது, தப்பு. சங்கி மாமா, என்ன? அது கருப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கல. அதுக்காக அப்படிலாம் பண்ணலாமா? அதுவும் பாவம் தானே. நீங்க கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கீங்க. பாத்தியா? ஏய், என்ன ஐஸ் வச்சுக்கிட்டு அந்த காக்காவும் அழகுதான் தெரியுமா உனக்கு? சங்கி மாமா, என்ன? நீங்க வர மாட்டீங்களா? நோ 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 நோ, இந்த மாதிரி கெட்ட காரியத்துக்கு நான் வர மாட்டேன். சரி போங்க சங்கி மாமா. இப்பெல்லாம் செய்யாத சரியா நீயும்? சரி, சங்கி மாமா. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்களே. நீங்க வருவீங்களா? ஏ தம்பி, உன்னை பார்க்க நல்லா குண்டு குண்டு இருக்கீங்க. வருவியா? ஏன் சிரிக்கிங்க? வர மாட்டீங்க? சரி, நீங்களே வரட்டு பரவாயில்ல. நான் போய் சிங்கராஜோட நான் சொல்ல
சிங்கராஜா யாரு கூப்பிடுறது? என் பிள்ளைகளா, என் பிள்ளைகளா, யாரு கூப்பிடுறது? என்ன யாரு கூப்பிட்டது? எலியா, புலியா, கிளியா? எங்க பாருங்க, இங்கயா, மேலையா, கீழே காணோம். இந்த பக்கமா? இந்த இருக்கு, இந்த இருக்கு. சிங்கராஜா என்ன வயசாயிட்டு போறதுனால யாரை பார்த்து வயசாயிச்சு சொன்ன ஒரே வகையில முடிக்கிறேன். உடைய பாக்குறியா? சிங்கராஜா நீங்க இப்பதான் பிறந்த பிள்ளை மாதிரி இருக்கீங்க. சரி சொல்ல, என்ன எது கூப்பிடுறீங்க? என்ன இன்னும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உனக்கா? ஆமா. ஏதாவது சின்னதா தான் கேட்பேன். சப்ப மேட்ரு சொல்லு. சிங்கராஜா நான் இருக்கிற மரம். ஆமா. அந்த மரத்துல ஒரு காக்கா வந்துச்சு. சரி. அது கூடு கட்டி 4 முட்டை போட்டிருக்கு. ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். அது முட்டை உடைக்கணும். என்னது? ராஜா என்ன? காக்கா எல்லாம் வரக்கூடாது. யார் சொன்னாங்க? ஏய் இங்க பாரு, இதெல்லாம் கெட்ட பழக்கம், புரியுதா? ராஜா அது ஏன் மரம்? நான் மட்டும்தான் வாழணும். ஏய் ஓமர் என்ன பட்டா போட்டு எழுதி வச்சிருக்கியா? ஓ மரத்துல மரபத்தி எல்லாம் இருக்குதுல்ல, எல்லாருமே கலந்துதானே தங்கி இருக்கிறீங்க. அப்புறம் என்ன? இந்த காட்டுக்கு ராஜா. நானே இந்த மாதிரி கெட்ட காரியெல்லாம் செய்ய மாட்டேன். நீ என்கிட்டயே வந்து காக்கா முட்டையை உடைக்க சொல்றியா? ராஜா பக்கத்துல வராதீங்க. சரி ராஜா, எல்லாருக்கும் தான் காடு சொந்தமா? காடு எல்லாருக்கும் சொந்தம், புரியுதா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உயிர்களை அது இஷ்டப்பட்டு செஞ்ச காரியங்கள் எல்லாம் அது உடைக்க கூடாது. அது வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி, புரியுதா? உன் முட்டைய பண்ணா சும்மா இருப்பியா? சரி ராஜா, நீ எங்களை தண்டனை கொடுத்துறாதீங்க, நீ அனுப்பிடாதீங்க. நான் அந்த காட்டுக்குள்ளே இருக்கேன். இந்த மாதிரி பண்ண உன்னை அப்படியே முடிக்கிறேன், புரியுதா? ராஜா சாரி ராஜா. சாரி அது பூரியாவது. சரி நீங்க ராஜா, பண்ணக்கூடாது. கண்ணுல தூக்கம் தெரியுது, போய் தூங்குங்க ராஜா. இல்ல நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, புரியுதா? சரி ராஜா, சாரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப காக்கா முட்டையை நான் உடைக்க கூடாதா? எல்லாருக்கும் தான் காடு சொந்தமா? அப்ப நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா? யாரையும் வெறுக்க மாட்டீங்களா? அப்ப இது நல்ல விஷயம் தானே? இது போலதான் அப்ப நானும் நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன். சரியா? இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாங்க. அதனாலதான் எல்லாரையும் அவர் பிள்ளையா கூப்பிடுறாங்க. என் பிள்ளை, என் மகன், என் மகன். நல்ல வேளை இன்னைக்கு எனக்கு கண் தெரிஞ்சிச்சு. சரி, நான் நல்ல பிள்ளையா இருக்கேன். சரியா? பாத்தீங்களா? கிளி காக்கா முட்டை உடைக்கிற முதல்ல யாரும் வர மாட்டீங்க? யாரும் வர மாட்டீங்களா? ஸோ இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி சண்டை போட்டுருவோம். ஏன்னா இது எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம் அப்படி சொல்லிடுறோம். அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்து நீங்கள் ஒருத்தரை நேசிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டுங்க. அதனால தான் நாங்கள் எல்லாரும் வந்தவொடனே பார்த்தோன்னே ஸ்தோத்திரம் அப்படிப்போம், பிரைஸ் லார்ட் அப்படிப்போம். எல்லாத்துக்கும் அன்பு, எல்லாத்துக்கும் பாசம். சரியா? இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாங்க. இயேசு எப்படி நேசிக்கிறாங்க? எல்லாரும் நேசிக்கிறாங்க. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாங்க. யாரு? இயேசு. அம்மா அப்பா யாராவது நம்மளை கைவிடுவாங்களா? அவங்க கைவிட்டா கூட நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், நமக்குலாம் தலை விடவும் இருக்கும், இவ்வளவு என்ன இருக்கும், அந்த மனுஷனுக்கு தலை நம்மளே உள்ள போயிடலாம் அப்படி இருக்கும். படா பேர் என்னது? வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களாடா? சத்தமா சொல்லுங்க, அவன் பேர் என்னது? இந்த இது வரைக்கும் போகல. ஹெலிகாப்டர் உள்ளவங்களுக்கு கேட்கற மாதிரி சொல்லுங்க, அவங்க பேர் என்னது? ஹெலிகாப்டர் உள்ளவங்களுக்கு கேட்டுச்சு. ஏரோப்ளேன்ல உள்ளவங்களுக்கு போற மாதிரி கேளுங்க, சொல்லுங்க பாப்போம். வெரி குட். இப்போ படா ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. நீங்க படா கூட டான்ஸ் ஆடணும்னு விரும்புனீங்கன்னா கை தூக்குங்க, அண்ணா கொண்டு வந்து படா கிட்ட விடுங்க. சரியா?
ஸோ எல்லாரும் கை தட்டி படம் வர இருக்கலாமா? அது மூக்க பாத்தீங்களா?
இயேசு சாமி கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? அண்ணனுக்கு மீசை நல்லா இருக்கா? பெருசா இருக்கா? சரி, கம்பே கைரா மார்க் சொல்லுங்க. கம்பே செஞ்சிரும். அதே போல இன்னொரு மேஜிக் நான் சொல்லி தர போறேன். சோ யார்கிட்டயாவது ஒயிட் கலர் கர்ச்சீஃப் வச்சிருக்கீங்களா? ஒயிட் கலர் கர்ச்சீஃப் இல்ல. ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்களா? Thank you so much. ஃபர்ஸ்ட் இந்த கர்ச்சீஃப்க்கு என்ன ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, அதை கரெக்டா பண்ணி கொடுத்துருவேன். இந்த கர்ச்சீஃப் போல வெள்ளம் உள்ள உடையவனாக ராஜு இருந்தான். இந்த ராஜு அழகான பையன், நல்லா படிப்பான், டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ராஜுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போயிடுவோம். அங்க அவனுக்கு சண்டே கிளாஸ் நடக்கும், அங்க போவான். ஆனா இந்த ராஜு சுத்தமா இருந்தான். அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவான், டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படிவான். அவன் நோட் புக்கை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும், அவன் பேக்கை பார்த்தாலே சுத்தமா இருக்கும். அவ்வளவு நல்ல பையன். அவன் வளர 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 அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ராஜு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்க போவான்னு சொன்ன, அவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சண்டே கிளாஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல் முன்னால ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏ ராஜு! ராஜு உடனே அவன் பேசுற ஓடி வருவோம்ல. ராஜு வந்து கதவை திறந்து பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்காங்க. ஏய், என்னடா எங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க? நாங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட வந்தோம், நீ வரைய நம்ம சேர்ந்து விளையாடுவோம்னு சொன்னான். அடே, நான் இன்னைக்கு எங்க போனோம்? சண்டே கிளாஸ் போகணுமே அப்படின்னா. ஏய், சண்டே கிளாஸ்லாம் சின்ன பையங்க போவாங்க, நம்மளாம் கிரிக்கெட் விளையாட, விளையாட்டுங்கிறது ஒரு பெரிய ஜாலின்னு சொன்னான். எங்க அம்மா சத்தம் போடுவாங்கன்னு சொன்னான். யார் சத்தம் போடுவாங்கன்னாங்க? எங்க அம்மா. உங்க வீட்டுல நினைச்சிருக்கீங்களா அம்மா சத்தம் போடுவாங்களா தப்பு பண்ணா? கடைசியில ராஜு சொல்றான், எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. அவங்க சொல்றாங்க, பாங்களா, அம்மாட்ட பொய் சொல்லி ஏமாத்தீங்களான்னு சொன்னாங்க. பொய் சொல்றது நல்லது தானே? சின்ன பொய் கூட சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது இல்ல. பைபிள் ஒரு வசனம் சொல்லிருக்கு, பொய் சொல்ல விருப்பாக இருக்கு. இந்த ராஜு நேர இந்த பையன் சொன்னாங்கன்னு சொல்லி சர்ச்சுக்கு போகாம எங்க போயிட்டான்னு தெரியுமா? விளையாடு. அன்னைக்கு நல்லா சாயங்காலம் விளையாண்டாங்க, சட்டெல்லாம் அழுக்காயிட்டு. இப்ப நைட் ஆகுது, எங்க வரணும்? இப்ப வீட்டுக்கு வரும்போது இவனுக்கு பயம் இருக்கு. என்ன பயம்? என்ன பயம்? அம்மாட்ட தெரிஞ்சு சொல்லிட்டு பயந்துட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா, சரி ரைட் கவனிக்கணும், பலுபத்திய கை கிட்டு கேள்வி கேட்கல. இந்த ராஜு வரும்போது ஜெபம் பண்றான், இயேசுவே எங்க அம்மா என்னை பார்த்துடக்கூடாது, நான் வீட்டுல போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி குளிச்ச மட்டும் எங்க அம்மா பார்க்கணும் சொல்லிட்டு வேகமா உள்ள வரான். கதவு திறக்கிறான், அவங்க அம்மா நிக்கிறாங்க. ஏய் ராஜு, என்ன மம்மி எங்கடா போயிட்டு வர? மம்மி, நான் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். சர்ச்சுக்கு போன சட்டெல்லாம் இப்படி அழுக்கா இருக்கும். ராஜு பார்த்தா யோசித்தான், மம்மி நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குண்டு பையன் மேல டொம்முன்னு விழுந்துட்டான், அந்த சட்டெல்லாம் அழுக்காயிட்டு. போய் சொன்னான். என்ன போய் சொன்னா? விளையாட போயிட்டு எங்க போயிட்டு வந்தான்னு சொன்னா? சர்ச்சுக்கு. அடுத்து என்ன சொன்னா? அடுத்து போய் இப்போ என்ன ஆகுதுன்னா, பொய் சொல்லும் போது ஒரு கரை அவன் இருதயத்துல உண்டாகுது. எல்லாம் சுத்தமா இருந்த ராஜு இப்ப கரை போட்டுட்டான். நாம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பும் நம்ம வாழ்க்கையில பாவ அழுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அழுக்கு போகாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாவம் நிறைய ஆக ஆக பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராஜு இப்போ போய் சொல்லிட்டான். யார்கிட்ட சொன்னா தெரியுமா? சொந்த அம்மாட்ட சொல்லிட்டான், ஏமாத்திட்டான். அம்மாவுக்கு தெரியாது நினைக்கீங்களா? அம்மாவுக்குலாம் நல்லா தெரியும். அதனால அம்மாவுக்கு ஒரு வருத்தம், பிள்ளைல யோசிக்கிறாங்க, என்கிட்ட இதையோ மறைக்கிறான்னு சொல்லி. ஸோ ராஜு இப்போ இந்த பொய்யோட வாழ்றான். 2வது சனிக்கிழமை அவங்க ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அப்ப இவன் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த சனிக்கிழமை பார்த்து ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஸோ என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? ராஜு சட்டையெல்லாம் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு, பேக் எல்லாம் போட்டு வீட்டுக்கு வெளியே வர்றான்னு நினைக்கும் போது அங்க ஒரு சவுண்டு கேட்கும். ராஜு, ஐயோ வந்துட்டாங்கடா அப்படி சொல்லி கதவு தரமா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? வரல. இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே ஸ்கூல் உண்டுடா. எங்களுக்கு தெரியும். எதுக்கு வரல? இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜாலியா கிரிக்கெட் விளையாட.
ஒரு நாள் ஃபுல்லாக விளையாட முடியல. ஆமாம், அதான் லஞ்ச் பேக்லாம் ஸ்கூல் பேக்லாம் கொண்டு வந்துட்டோம். லஞ்ச் அழைச்சி சாப்பிட போகிறோம். நீ வாரியா? ராஜுக்கு ஒரு ஆச்சரியமான சந்தோஷம் இருக்கு. காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போக சாயங்காலம் வரைக்கும் விளையாண்டா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் படிப்பு போயிருமே அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பையன் ராஜு கையை பிடிச்சி வேகமா எங்க கொண்டு போயிட்டான்? கிரவுண்டில் போய் விளையாட போறாங்க. நல்ல புது பால், எல்லோ கலர் பால். இப்போ ஒருத்தர் குட்டு இருக்கான், பேட் பிடிக்கிறான். ஒருத்தர் வேகமா அந்த பால புஷ்ஷு போடுறான். ஃபுல் டாஸா வருது, ஓங்கி அடிக்கிறான். அந்த பால் மேல போய் செடிகளுக்குள்ள போய் விழுந்துச்சு. எங்க விழுந்துட்டு? ஃபர்ஸ்ட் பாலே தொலைஞ்சு போயிடுச்சு. இன்னும் விளையாட முடியுமா? பால் மிஸ் ஆயிட்டு எல்லாம் சொல்லி தேடி பிடிக்காங்க. ஒருத்தர் பால் கண்டுபிடிக்க முடியல. இப்ப எல்லாம் ஏசுறாங்க, ஏன்டா அப்படி அடிச்சா? அவன் நல்லா போட்டா நான் அடிச்சு. சரி இப்ப பால் விளையாட முடியல, சாயங்காலம் வரைக்கும் விளையாட அடிச்சா முடியல. அப்படியே ஒருத்தர் தான் ராஜு, என்ன உங்க வீடு தான் கிரவுண்ட் பக்கத்துல இருக்கு. ஆமா, உங்க அம்மாட்ட போய் 25 ரூபா வாங்கிட்டோம், நம்ம பால் வாங்கி விளையாடலாம். ஏய், உனக்கு மண்டையில் அறிவு இருக்கா? ஏன் நானே எங்க வீட்டுக்கு தெரியாம விளையாட வந்திருக்கேன். இப்போ எங்க அம்மாட்ட போய் 25 ரூபா தாங்கன்னா முதுகுல பேட்டை வச்சு 6 4 அடிப்பாங்க. இப்போ என்ன செய்யலாம் சொல்ல கொடுத்தேன். இப்படி தலையை தெரிஞ்சுட்டு சொன்னாங்க, ராஜு உங்க அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போய் உங்க அம்மா தக்காளி பழம் வாங்கிட்டு வச்சிருந்த 25 ருபீஸை திருடிட்டு வான்னு சொன்ன. திருடுறது நல்லது தானே? திருடுறது நல்லதா கெட்டதா? காசு திருடலாமா? அடுத்தவங்க பையில இருந்து லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து முட்டை எடுத்து சாப்பிடலாமா? நோட் புக் எடுக்கலாமா? இந்த ராஜு எழுதுனா செஞ்சா நேர வீட்டுக்குள்ள பூனை மாதிரி போய் பின் வாசல் ஓடி போய் அவங்க அம்மா தக்காளி பழம் வாங்க வச்சிருந்த 25 ரூபாய் எடுத்துட்டு வந்து, தம்பி கிரிக்கெட் விளையாட போறீங்களாப்பா? என்னம்மா? கிரிக்கெட் விளையாட அந்த கேட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க, அடுத்த ஹாக்கி விளையாட போயிடாம. சரி, அந்த ராஜு எதிர்ப்பா செஞ்சா நல்லா 25 ரூபாயை திருடிட்டு வந்து விளையாண்டான். இப்ப என்ன பாவம் வந்துட்டு? திருட்டு பாவம். என்ன பாவம் வந்துருச்சு? திருட்டு பாவம். அழுக்காயிட்டு. நல்லா இருக்கா? வெளியெல்லாம் ஷர்ட் போட்டு பவுடர் போட்டு அழகா இருக்கா, உள்ள எப்படி இருக்கா? அழுக்கா இருக்கா? வந்துரும். படுபாய் மனச நம்பி கொடுத்தேனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாயதான். கடைசியில ராஜு அம்மாட்ட போய் சொல்லிட்டான், பணம் எடுக்கலன்ட்டான். 3வது ஞாயிற்றுல வந்துச்சு, மறுபடியும் சர்ச்சுக்கு போனோம். 2 வாரம் போகல. ரெடியா இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? ராஜு தலையில அடிச்சுக்கிட்டான். திறக்கிறோம், ஷாக் ஆயிட்டான். ஏன்னா எல்லாம் வெள்ளை கலர் கேப்பு, வெள்ளை கலர் டிஷர்ட், வெள்ளை கலர் பேண்ட் போட்டிருக்காங்க. எதுக்குடா? கிரிக்கெட் மேட்ச். நீ வரியா? நான் வந்தா எனக்கு தொப்பிலாம் தருவீங்களா? எல்லாம் தருவோம். ராஜு பைபிளை தூக்கி வீட்டுக்குள்ள எரிஞ்சுட்டான். பைபிள் எரியலாமா? எரிச்சுட்டு நேரம் அவங்க கூட போனா, ஒயிட் கலர் கேப்ல போட்டாங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 டீம் போட்டி நடந்துட்டு இருக்கு. ராஜு இப்ப பேட் பிடிக்க போறோம். ஒருத்தர் வேகமா வந்து போட்டோம், ராஜுடைய கால போய் அடிச்சுட்டு அவுட்டுட்டாங்க. எல்பிடபிள்யூ அவுட்டுட்டாங்க. ராஜு சொன்ன அவுட் இல்லல, அவுட் கிடையாது. சண்டை வந்துட்டு 2 டீமும் நாய் சண்டை போடுற போல சண்டை போடுறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ராஜு கெட்ட வார்த்தை பேசுறான். சண்டை ஓயில உடனே ஒரு பின்னால இருந்து ஸ்டம்ப் எடுத்து ஓங்கி ராஜு மண்டையில டமார் அடிச்சிட்டான். அம்மா! ராஜு அழுது அப்படியே கண்ணை திறந்து பார்க்கலாம். அப்படியே ஸ்டாரா விழுது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாத்துக்கிறான்னு சொல்லி கீழே விழுந்துட்டான். சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்தாங்க. அடிச்ச பையன் ஓடிட்டான். ராஜுவை பார்த்து, ராஜு என்னாச்சுடா? அடிச்சாங்கடா, தலையில வலிக்குடா, என்னை தூக்குங்கடா. எல்லாம் தூக்கி அப்படியே நீங்க வீட்டுல கொண்டு விட்டுருக்கடா. அப்படியே தூக்கிட்டு வராங்க. வீட்டு பக்கத்துல வந்தா பயம் அவங்க அம்மாவுக்கு. ஆனால் வீட்டு வாசல் படியில போட்டு ஓடிட்டாங்க. ராஜு மெல்ல அந்த படியில ஏறி அந்த கதவுக்கு பின்னால் அப்படியே உட்காந்து ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டான். அவன் இப்ப என்ன பண்ணான்? கெட்ட வார்த்தை பேசினா, சண்டை போட்டான் இல்லையா? சோ அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாவ கரைகளால் நிறைந்து விட்டது. ரொம்ப பாவம் செஞ்சுட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்க தெரியுமா? உள்ளுக்குள்ள அவ்வளவு கசப்பு, சண்டை, கெட்ட வார்த்தை, குடி, இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ ராஜு தலையை தொட்டு பார்த்தா வீங்கி வலி தாங்க முடியல, அழுறான்.
அம்மா எனக்கு வலிக்கு கொஞ்சம் தைலம் போடுங்க கேட்கலான் இருக்கான். ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சா மருத்துவ விடுவாங்க, சர்ச்சுக்கு போகாம இல்லைன்னு இருக்கான். ராஜு சொன்னான், இனி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி எங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேன், அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ண மாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுக்கான். எவ்வளவோ நல்ல பையனா இருக்குன்னு நினைச்சு பார்க்கான். ஆனாலும் அவனால் நல்ல பையனா இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அவன் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் செய்கிற சண்டையும் சேட்டையும் அவன் செய்யணும்னு ஆசைப்படுறான். கடைசியில் அவன் நல்ல பையனா இருக்குன்னு நினைச்சா கூட முடியல. அவன் தன் ஆத்துமாவை கெடுத்து கொண்டான். போகவே இல்லை. பாவக்கரை எப்படியும் போகாது. சட்டக்கரை கூட சோப் போட்டா போயிடும். ஆனா பாவக்கரை போகவே போகாது. என்ன செய்ய? நான் எப்படி வீட்டுக்கு போறது? பாஸ்டர் புது கர்ச்சிப்பாவது வாங்கி கொடுத்துலாமான்னு யோசிக்கிறேன். சரி, கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்படவே. அப்போ ராஜு அம்மா சொல்றாங்க, டேய் போய் தக்காளி பழம் வாங்கிட்டோன்னு சொன்னாங்க. தக்காளி பழம் தான் இங்கிலீஷ்ல பொட்டேட்டோ தானே, மாத்திட்டாங்களா, டொமேட்டோ ஆக்கிட்டாங்களா? நேர போன கடைக்காரன் போய், ஐயா எனக்கு ஒரு கிலோ தக்காளி தாங்கண்ணா. உடனே தக்காளி வாங்கிட்டு வந்து அப்போ வரும்போது அவங்க டீச்சர் பார்க்குறாங்க, சர்ச்சில் உள்ள டீச்சர். ஹே ராஜு, என்ன 2 வாரம் காணல, உடம்பு சரியில்லையா? இல்லை. ஏன் சர்ச்சுக்கு வரல? நான் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டேன். நான் வெளியே நல்லா இருக்கேன், உள்ள எப்படி இருக்கேன்? பாவியா இருக்கு. ராஜுட்ட சொல்றாரு, டேய் அதனால என்ன, நீ சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணு, ஏசப்பாவை பாவத்துல மன்னிப்பாங்க. இல்ல நான் தெரிஞ்சுதான் பாவம் செஞ்சேன். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அதை மறைக்காம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா ஏசப்பா மன்னிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா உனக்காக தண்டனையை சிலுவையில் அவர் வாங்கி முடிச்சிட்டாரு, நீ மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாங்கன்னு சொன்னார். பைபிள் ஒரு வசனம் இருக்கா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்தமாக்குமா. இனி ஏசப்பா சுத்தமாக்குவாங்களா? நிச்சயமா சுத்தமாக்குவாங்கடா. ராஜு நேர போய் தக்காளி பழத்தை அம்மாட்ட கொடுத்தான். அடி வாங்கி ஒரு கதவு பின்னால ஒளிஞ்சிருந்தால அந்த கதவு பின்னால யாருக்கும் தெரியாம முழங்கால் போட்டு கண்ணை மூடி அப்படியே பார்த்தான். இயேசுவே, உண்மையாவே நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சான். அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ராஜு அப்படியே சுத்தமாக்கிச்சு. ராஜுடைய பாவ கரைகள் எல்லாம் அப்படியே கரைய ஆரம்பிச்சிருச்சு, சுத்தமாக ஆரம்பிச்சான். இயேசுப்பா சொன்னாங்க, மகனே நீ கவலைப்படாத, உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உன் பாவத்தெல்லாம் நான் சுமத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா அவனை சுத்தமாக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ராஜுவை சுத்தமாக்கிடு. ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். ராஜு சொன்னா, இயேசுவே ரொம்ப நன்றி, இனி நான் உங்களை தப்பு செஞ்சு உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன். ஜீசஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேட்டை பண்றாங்க, அவங்களும் இப்படி இருந்தா படிக்க முடியாதுல்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் நல்ல பிள்ளைங்க ஆகணும்னு சொன்னான். அப்ப ராஜுடைய ஏசப்பா சொன்னாங்க, ராஜு நீ மட்டும் இல்ல, எல்லாம் கேட்டோம், நீ மட்டும் இல்ல, யார் ஜெபம் பண்ணாலும் நான் என்ன செய்வேன், மன்னிப்பேன். ராஜு ஸ்கூலுக்கு போனான், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுமா, நான் போடா பைத்தியக்காரன்னு சொல்லிட்டான். ராஜு மட்டும் சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவான். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் உள்ள எல்லா பசங்களும் ராஜு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அந்த கிளாஸ் ரூமில் எல்லா பாவங்களை நீக்கி சுத்தமாக்கிறது. நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கிளாஸ்ல எல்லா பசங்களும் சுத்தமாக்கிடுச்சு. அவங்க எல்லாம் சுத்தமாயிட்டாங்க. எல்லாம் நல்லா. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துமஸ் நாள்ல எதுக்கு வந்தாங்க அப்படின்னா பாவிகளை ரட்சிக்க வந்தாங்க. யாரெல்லாம் பாவத்தை மறைக்கிறோமோ அவங்க வாழ்வடையவே முடியாது. ஆனால் யாரெல்லாம் நான் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க சொல்லும்போது உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சரி, நீங்க யோசிக்கலாம், எப்படி இயேசு மட்டும் பாவங்களை மன்னிக்க முடியும்னு சொன்னா,
பாவங்களை மன்னிக்கிறதுக்கு முன்னால ஆடோ கோழியோ புறாவோ கொண்டு வந்து வெட்டுவாங்க, அந்த ரத்தம் சிந்தப்படும். நாம தப்பு செஞ்சிருப்போம், யார் அடிக்கப்படும்? ஆடு தப்பு செஞ்சிருப்போம், இல்ல நமக்காக அடிக்கப்படும். அது போல பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாங்க. அதை குறித்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு பாட்டு அதுல வரும், பாருங்க இயேசு எப்படி நமக்காக அடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி. எல்லாத்துக்குமே இந்த ரட்சிப்பு வேணும். எல்லா மக்களுக்காக இயேசு வந்தாங்க. சோ அதனாலதான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லாம் நாங்க பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லும்படியா வந்திருக்கிறோம். இது மட்டும் இல்ல, அடிச்சு கிழிக்கப்பட்ட அதே முதுகுல தான் சிலுவையை சுமக்க வச்சாங்க. இயேசுவோட உடம்பெல்லாம் அடிக்கப்பட்டாங்க. 1-2 இல்ல, 1300க்கு மேல இயேசுவோட உடம்புல காயங்கள் இருந்ததா வரலாறு சொல்லுது. சிலுவையில் 2 கைகளையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட ஒப்புக்கொடுத்தார். கையில ஆணினா வீட்டுல சவர் அடிக்கிறாங்க, அது போல இல்ல, இவ்வளவு கனம் இருக்கும், கட்டவரை விட கனமா இருக்கும். அந்த சிலுவை மரம் 150 கிலோ, இவ்வளவு பெரிய மரம், அது ஃபுல்லா பதிஞ்சு இந்த பக்கம் வெளியே ஒரு தவறுமே செய்யாத இயேசு நமக்காக இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி கடைசியில் சிலுவையில உயிரே கொடுத்தார். அந்த காரியங்களை நீங்க பார்க்க இதோட முடிச்சோம். இந்த லாஸ்ட் நீங்க ஜெபம் பண்ண சொந்தமாக எப்படி அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் கொடுக்கிறாரா? ஒரு தவறுமே செய்யாத இயேசு, எந்த பாவம் அறியாத அவர் நமக்காக எல்லாம் ஏற்றுக்கொண்டார். சிந்தனைகள் அசுத்தங்களுக்காக சிலுவையோட வெயிட் 150 கிலோ. அற்புதங்களை செஞ்ச இயேசு இதிலிருந்து தப்பிக்கிற ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்காக எனக்காக செஞ்சாரு. ஒரு உழுத நிலம் போல இயேசுவோட சரீரம் இருக்கு.
மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. பாருங்க, ஒரு தவறுமே செய்யாத இயேசு, நீங்கள் எல்லா மனுஷனையும் படைச்ச கடவுள், என்கிட்ட வர வேண்டிய என் பிள்ளைங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த பூமியில வாழ்ந்து முடிச்சா 2 இடம் இருக்கு. ஒன்னு சொர்க்கம், சொர்க்கம் பரவாயில்ல, என்னோட பேசுற இடம் ஒண்ணுதான் சொர்க்கம், இன்னொன்னு நரகம். இந்த நரகத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. ஏன்? நான் படைச்ச என் பிள்ளைங்க என்கிட்ட வரணும்னு சொல்லி இயேசு இந்த பூமியில வந்து அதுக்கு ஒரு வழி செய்யணும். இந்த பாவத்துல இருந்து ஒரு அழுக்கு பாத்திரம் இருக்கு. ஒரு பால் வாங்கணும், அழுக்கு பாத்திரம் சுத்தமான பாத்திரம் வாங்குமா? சுத்தமான பாத்திரம். அதுக்கு நல்ல தண்ணி வேணுமா, அழுக்கு தண்ணி வேணுமா? கழுவுறதுக்கு நல்ல தண்ணி வேணும். ஸோ நம்ம பாவ அழுக்க கழுவுனா சுத்தமான ரத்தம். எந்த ஒரு கடவுள் இந்த பூமியில வந்து மனுஷனா பிறந்து ஒரு தவறுமே செய்யாம வாழ்ந்து தன்னோட சுத்தமான ரத்தத்தை சிந்துறாரோ அந்த ரத்தம் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும்னு இது விதி. இயேசு இந்த பூமிக்கு வந்து கடவுள் மனுஷனா பிறந்தார். அதுதான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடும். 33 வருஷம் வாழ்ந்தார், ஒரு தவறுமே செய்யாம வாழ்ந்தார். ஸோ அந்த சுத்தமான ரத்தத்தை யாரெல்லாம் இயேசுவை எனக்காக தான் இந்த பூமியை வந்தீங்க, என்னோட பாவத்துக்காக அடிக்கப்பட்டீங்க, எனக்காக ரத்தம் சிந்துனீங்க, மரிச்ச இயேசுவை இந்த சிறுவையில இருந்து எடுத்து ஒரு இன்னைக்கு மாதிரி எரிக்கவோ புதைக்கவோ இல்லை. அவங்களோட வழக்கு என்ன, ஒரு கல்லறைகளை கொண்டு போய் வச்சிருவாங்க. கல்லறை போட்டு மூடி வச்சிட்டாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3வது நாள் அதிகாலையில போய் இந்த தூப வர்க்கமெல்லாம் சொல்லி பார்க்க போகும்போது கல்லறை பரட்டி இருந்தது. காவலாளிகளை காண உள்ள போய் பார்த்தா துணியெல்லாம் அழகா, அவரை சுத்தி இருந்த வெள்ளை துணி அழகா மடிச்சிருக்குது. 2 தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க, அவர் இங்க இல்ல, அவர் சொன்னது போலவே உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி. ஸோ யாரெல்லாம் அதுக்கப்புறமும் 70 நாள் மற்ற அவரோட சீஷர்கள் எல்லாம் காட்சி கொடுத்து எல்லாரும் பார்க்கும்படியா பரவேறு போயிருக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் திரும்பி வருவேன், யாரெல்லாம் என்னை விசுவாசியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களும் என்னோட சேர்த்து கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை மறுச்சாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டா 5 ஆசீர்வாதம் கிடைக்கும். 1, இயேசுவை நீங்க முழுமையா உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது முதலாவது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். 2, அவரோட பிள்ளை அப்படின்ற அதிகாரம் கிடைக்கும். 3, அவங்களோட பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தீராத நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். 4, இந்த பூமியில வாழும் போது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். 5, இன்னைக்கு ஜீவன் பிரிஞ்சாலும் அந்த பரலோக ராஜ்யத்துல இயேசுவோட இருப்பீங்க. இந்த 5 ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் நீங்க முழங்கால் படிட்டு இயேசுவை என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி கேட்க போறோம். நீங்க யாரெல்லாம் கேட்கிறவங்க மட்டும் முழங்கால் போடு. யாரெல்லாம் இயேசுவை என் உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிடுறீங்களோ அவங்க மட்டும் முழங்கால் போட்டு இருக்கிற இடத்துல உங்க இருதயம் சுத்தமாக யார் விரும்புறீங்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்க மட்டும் எல்லாரும் முழங்கால் போட்டு, இயேசுவே என் இருதயத்துல வாங்க, என்னோட இருதயத்துல வாங்க, நீங்க எனக்காக வந்தீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன், நீங்க எனக்காக இந்த பூமிக்கு வந்தீங்கன்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். கண்ணை மூடி எங்கேயும் பார்க்க வேண்டாம். மற்றவங்க ஒருவேளை என்னை பார்த்து இவங்க தப்பா நினைப்பாங்களோ, எங்களை கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிலாம் நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். இந்த 5 ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க கேட்க போறீங்க. வேடிக்கை பார்த்தவங்க கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஆனா நல்ல தகப்பனை நீங்க சொந்த அவரோட பிள்ளையா நீங்க சொந்தா கொண்டாடுறதுக்கு இது ஒரு நல்ல தருணம். விட்டுறாதீங்க. இயேசுவே நீங்க எனக்காக வந்தீங்க, எனக்காகவே வாழ்ந்தீங்க, ஒரு தவறு செய்யாம பரிசுத்தமா வாழ்ந்தீங்க, எனக்காகவே அடிக்கப்பட்டீங்களே, இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களே, சுத்தமான ரத்தத்தினால பாவ நிறைந்த இதயத்தை கழுவுங்கன்னு சொல்லி கேளுங்க. என் சின்ன இதயத்துல வாங்க ஆண்டவரே, என்னோட இதயத்துல வாங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த 5 ஆசீர்வாதம் நான் சொன்னேன், அது உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவே எனக்குள்ள சந்தோஷம் சமாதானம் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. என் உள்ளத்துல வாங்க, என் உள்ளத்துல உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. என் உள்ளத்துல உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், என் வாழ்க்கையில உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், நீங்க எனக்காக வந்ததை நான் ஏற்றுக்கொள்றேன். கண்ணை மூடி ஆண்டோட்ட பேச, நீ இயேசுவோட பேசுற நேரம் நான் உறுதியா சொல்ல முடியும், நீங்க இயேசுவோட பேசுறீங்க, நான் நிச்சயம் உங்களோட பேசுவேன்.
இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையில வாங்க. உங்க ரத்தத்தினால இருதயத்தை கழுவுங்க. இந்த இருதயம் உமக்காக நான் கொடுக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இரண்டாவது, அவருடைய பிள்ளை என்ற அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய நாமத்தினால் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வசனம் சொல்லுங்க. ஏற்றுக்கொண்ட யாராக அவருடைய பிள்ளைகளா இருக்கும். மூணாவது, நம்மளுடைய இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துல இருந்து சாபத்துல இருந்தெல்லாம் சில பேருக்கு பரம்பரை சாபமா இருக்கும், அதெல்லாம் மாறும். இந்த பூமியில நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். இன்னைக்கு ஜீவன் பிரிஞ்சால் இந்த பரலோக ராஜ்யத்துல நீங்க இருப்பீங்க, இயேசுவோட இருப்பீங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இயேசுவே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. கேட்ட எல்லாரும் யாரும் கண்ணை திறந்து பார்க்காம அப்படியே உங்க வலதுக்கு எடுத்து தலைமையில வச்சுக்கோங்க. உங்க வலதுக்கு எடுத்து தலைமையில வச்சுக்கோங்க. மற்றவங்களை பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க. கண்ணை மூடி இயேசுவை பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, இயேசுவே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. என் உள்ளத்துல வந்திருக்கீங்க, என் இல்லத்துல வந்திருக்கீங்க, என் வாழ்க்கையில வந்திருக்கீங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை யாராவது வீட்டில் ரொம்ப நோயோடு இருக்கிறாங்களா, அந்த நோயெல்லாம் சுகமாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. உன் கணவர் குடிக்கிறாரா, அது மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குதா, அது கடன் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க நல்ல ஞானம் வேணுமா கேளுங்க. இன்னைக்கு நிறைய எங்க போனாலும் பாதுகாப்பே இல்லை, எனக்கு நல்ல பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படுமா இயேசுவிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன ஆசை, உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, என்ன காரியமா இருக்கட்டும், இயேசுவே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ கேளுங்க. உங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, உங்களை பிளஸ் பண்ணி பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ கேட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக 2000 வருஷம் முன்பதாக பூமியில வந்து ஒரு தவறும் செய்யாமல் எங்களுக்காக உயிரை கொடுத்த இயேசுவே, உடைய பிறந்த நாளை கொண்டாடுற இந்த நேரத்துல எங்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்க வந்து அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசப்பா, அவங்க மனதில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களை இயேசு நீர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்க கண்ணீர்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். இயேசு இவர்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வந்து இவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்லா படிக்கணும் இயேசு சாமி. தேசத்தின் உயர்ந்த இடங்கள்ல போய் உட்காரணும்ப்பா. யாரெல்லாம் உண்மையா இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு நீர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களோ எல்லார் வாழ்க்கையும் இயேசு நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவிற்காக நன்றி சொல்கிறோம். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ தேவன் நீர் அற்புதம் செய்ய ஜெபிக்கிறோம். அடுத்த முறை நாங்கள் பார்க்கிற போது இயேசு சாமி எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார், இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், நாங்க நிம்மதியா இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக இயேசு நீர் அற்புதம் செய்ய போகிற தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இயேசுவை இவர்கள் தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ கர்த்தர் கிருபை தந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஜெபங்களை இயேசு கேட்டிருக்கிறார், உங்க மன வேண்டுதலை எல்லாம் இயேசு கேட்டிருக்கிறார்.